எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலிமா பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே பர்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்குறோம். பார்ட் 1 நம்ம பார்க்காதவங்க பார்ட் 1 வந்து ஸ்லோ மோஷனில் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது எல்லாமே வந்து வெல்லம் எல்லாமே வந்து கரைச்சி மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதை நல்லாவே கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சமாக ஆகணும். தண்ணி நார்மலாக இருக்கட்டும். தண்ணியில் வந்து இந்த வெல்லத்தை கொஞ்சம் போட்டு பாருங்கள். அப்படியே ஜெல்லி மாதிரி நல்லா இதுவாகுதா, கட்டியாகுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகக்கூடாது. விரல் விட்டோன்னா நம்ம வந்து களையக்கூடாது. அந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பதம் வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருந்தது வேர்க்கடலை பாதி பாதியாக பண்ணி தோல் எல்லாம் உரிச்சிட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெள்ளை இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு நல்லாவே வந்துருச்சு. நம்ம இதில் கரண்டியில் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து நல்லா திக்காக தெரியணும். அந்த அளவுக்கு வந்து ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வேர்க்கடலையை நம்ம அந்த இதில் வந்து நம்ம சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், தண்ணியில் கலந்து கீழே பார்த்தோன்னா கூட அப்படியே இருக்குது பாருங்கள், அப்படியே கட்டியாக இந்த மாதிரி பதத்துக்கு ஆகணும். தேன் மாதிரி ஆகணும் திக்காக. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க ஒரு கையால் போட்டுக்கிட்டே ஒரு கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து கட்டி ஆகிடும். ஸோ விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே திக்காகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு தட்டில் எண்ணெய் போட்டு மெதுவாக நல்லா அப்ளை பண்ணி இந்த பர்ஃபியை எடுத்து அதில் போடுங்க. அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு கத்தி எடுத்து பீஸாக போடுங்க. நம்ம பர்ஃபி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லாவே கொதிச்சிடுச்சு, கொஞ்சம் கட்டியாகவே ஆயிடுச்சுங்க பாருங்கள். ஆனால் நம்ம கலந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் இதாகணும், ஆடுற மாதிரி இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம போட்டு அப்ளை பண்ண முடியும் தட்டில். இப்போ பீஸாக போட்டு பர்ஃபி ரெடி. தேங்க்யூ. பர்ஃபி இப்படி தான் நீங்கள் பீஸாக போட்டு காஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.